ஐயா, இப்போ இந்த உணர்ச்சியை ஆன்ம சுரூபத்தை பார்க்கறது எப்படின்னு காலையில் உள்கடந்து கடந்து நீல் அப்படின்ற ஒரு முக்கியமான இது கொடுத்தீங்க. இது வந்து கண்டிப்பாக அது வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. ஜென்ரலாக இப்போ லைஃப்பில் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்மீக நிறைய அமைப்புகள்லாம் போனதுக்கான காரணங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமேல இருந்தாலும் சரி, கடவுள் பூஜை புனஸ்காரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒன்று வந்து ஒரு என்னுடைய லைஃப்பில் வந்து டிஸ்டர்பாக இருக்குது. அது என்னென்னா, எந்த ஒரு விஷயமும் அந்த விஷயத்தை செய்யலை, மைண்ட் வந்து அந்த விஷயத்தில் இல்லாமல் இது முடிச்சோன்னா அடுத்தது என்ன, இல்லை வேறு ஏதாவது என்ன ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு சாப்பிட்றதுக்கான பசி எடுத்ததுன்னா சாப்பாடை நோக்கியான கவனங்கள் இருக்குது. மேபி அந்த சாப்பாடை நோக்கி ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை வீட்லேயே சாப்பிட்டுட்டு இருக்கோன்னா அந்த சாப்பிடையில அடுத்ததோட கவனம் இருக்குது. இதனால் வந்து முழுமையாக அந்த வேலையை செய்ய முடியல. உண்மையிலே இந்த டிஸ்டர்பன்ஸ்க்காக மேபி இதுதான் காலையில் எந்திரிக்கையில் 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே வந்து ஆஃபீஸை பற்றியான விஷயங்கள், ஈவினிங் என்ன பண்ணணுன்ற விஷயங்கள் இப்படியே ஓடிக்கிட்டே அதுக்கு ஒரு கால்குலேஷன், அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியே போட்டு 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 பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு என்னோட முகமே ஒரு தெளிவில்லாமே இருக்கும். திங்கிங்லேயே இருக்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ரிலாக்ஸ்டு மைண்ட் அப்படிங்கிறது வெரி வெரி ரேர். அது எனக்கே நான் ஃபீல் பண்ண தோணுது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி, எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் என்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டி இவ்வளோ பெரிய பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரியான இது இருக்கு. இதுதான் வந்து முக்கிய காரணம். நான் வந்து இந்த ஆன்மீகத்தை நோக்கியும் தியானத்தை நோக்கியும் ஒரு மந்திர ஜபமா இருக்கட்டும் அதை நோக்கி ஓடுறதுக்கான முக்கியமான காரணமா இருந்துச்சு. இந்த செய்யற வேலையில அந்த வேலையை ஆத்மார்த்தமா அந்த வேலையை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழிமுறையை, ஒரு விளக்கத்தை கொஞ்சம் கொடுங்க ஐயா. எடுத்தடுப்புல ஒரே லைன் பதில் வந்து நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த நானை பத்தி கொஞ்சம் பார்ப்போமே. வெறும் நான்னா என்ன? நானுன்னு வந்து நம்ம யாரும் பேசுறது இல்லை, வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அந்த வாழுதல் பார்த்தீங்கன்னா பதற்றம். ஏன் பதற்றம்னா உள்ள பயம், வாழ்பவனுக்குள்ள சதா பயம், நடுக்கம், கலவரம், பீதின்னுவாங்க. இது வந்து பிறவியா தொடருது. பிறவிக்கு காரணமே பயம். பயம் என்ன பண்ணுதுன்னா வந்து, அதாவது பயம்னு ஒரு தனித்து ஒரு பொருள் இல்லை. இது வந்து தன்னை அறியாம ஒதுங்குது ஒரு உணர்ச்சி. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம மணல் தூள் அப்படி போட்டோம்னா அதாவது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒன்றுத்து மேலே உட்காருது, இல்லாட்டி சைடில் போய் இப்படியே தரையில் போய் தனியாக போய் விழுது. எந்த அளவுக்கு அது மேலே ஃபோர்ஸ் விழுந்ததோ அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அந்த மணல் துகள்கள் அங்கங்கே போய் உட்கார்ற மாதிரி இங்கே வந்து வாசனைகள் தான் நான் பதிவுகள்ன்றேன். இப்போ வந்து ஒரு மல்லிப்பூலேருந்து வேணா லைட்டா வாசனை வரலாம். ஒரு மல்லிகை தோட்டத்துலேருந்து எப்படி வரும்? அடைச்சா மாதிரி வரும்ல வாசனை. அந்த மாதிரி வந்து அந்த வாசனைகள் வந்து எல்லாம் ஒதுங்கி இருப்பதே வந்து ஒதுங்கி பிரிந்து தனியா ஒரு வீரியத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீரியம்ன்றது சக்தி. பிரிதல் வந்து எங்கேருந்து பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்ட வெளி மாதிரி இருக்கிற சிவத்துக்கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கு, பேரறிவுலேருந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ சொன்னேன் இல்லைங்களா, மணல் துகளை இப்படி போடுறேன் தரையில், கிரானைட் தரையில் இவ்வளோ ஹைட்லேருந்து தான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த அவ்வளோ ஹைட்டுன்றது ஒரு வெட்ட வெளி ஸ்பேஸ் லூஸாக என் கையில் இருந்தது, தனக்கு தானே பதப்போட போய் செட்டில் ஆகிற மாதிரி. புரியுதுங்களா? மணல் துகள்கள் செட்டில் ஆகிற மாதிரி இங்கே வந்து நானும் மாத்திரம் விசாரிக்காதவனுடைய வாழ்க்கை, அதுவும் முக்கியமாக மனித பிறப்பெடுத்து ஒருத்தன் நானை விசாரிக்கலைன்னா, ஒரு தனி மனிதன் இந்த நான்ன்ற பாவத்து மேல ஒரு பார்வையை வச்சுக்கிட்டே அவன் வாழலைன்னா அவனை சின்ன பின்னப்படுத்திடும் பயமும், பயத்தினால தனி வீரியம் கொண்ட தனி சக்திகள் கொண்ட நான்களும். அந்த அந்த தனி சக்தின்னா என்னங்க அர்த்தம்? இப்போ வந்து ஏன் வந்து நீங்க வந்து சாப்பிட போறீங்க? பசி தான். சாப்பிடுவதற்கு காரணம் பசி. உண்மையா சாப்பிடணும்ல. நல்லா போன என்ன சாதமோ என்ன சமையலோ அதை உட்காந்து ஆர்வமா கேட்டு 5 புலன்களையும் கண்ணால பார்த்து மூக்கால முகர்ந்து
நாக்கால ருசிச்சு விரலால தொட்டு அந்த கலர்கள்லாம் தெரிஞ்சு அப்படி வந்து அப்படி இன்வால்வ் ஆகணும்ல. ஆனா ஒரு ஞானி அப்படி பண்றாரு. பகவான் ரமண மகரிஷி வெங்கடராமனா வந்து ஒவ்வொரு க்ஷணமும் அவங்க வந்து இந்த வெட்ட வெளியில அவங்க உடலாவே இருக்க மாட்டாங்க, அந்த பரம்பொருளாவே இருந்தது. அந்த அதாவது சோர்ஸ்ல இருக்கிற அந்த சுரூபமா இருக்கிற பரம்பொருள் இருக்குல்ல, அதுதானே இந்த உணர்ச்சிகளா பிரிஞ்சிருக்கு. பிரிபடாமல் அப்படியே எல்லா உணர்ச்சியும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். வாழ்க்கைன்றது இங்க வந்து முழுமையாக வாழுதல். அந்த முழுமையாக வாழுதலே வந்து நம்மளுடைய சொரூப நிலையை நாம் உணர்ந்தால்தான். அதுக்கு உணராம இருக்கிறதுக்கு காரணம் பயத்தினால ஒதுங்கிய தனி வாசனை குவியல். இது வந்து கர்மங்களா இருக்குன்றாங்க. கர்மங்கள்னா என்னன்னா ஒண்ணுத்துக்குள்ளேயும் செய்பவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் மத்தியில. புரியுதுங்களா? ஒரு வாசனைன்னு எடுத்தீங்கன்னா ஒரு பாரிஜாத மலர், ஒரு பவளமல்லி பூவு, ஒரு மல்லிப்பூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு தனி வாசனை இருக்கு. ஒரே ஒரு பூவை கூட முகர்ந்துட்டு அப்படி வச்சிங்கன்னா கூட உங்க விரல்ல கூட அந்த வாசனை தெரியும். அத போல வந்து இங்க வந்து அந்த அந்த வாசனை கொண்டவன், அந்த வாசனைன்றது என்ன ஆக்சுவலா அனுபவித்த ருசி. பொறுமா எதையோ செஞ்சதுனால, எதையோ பார்த்ததுனால, எதையோ தொட்டதுனால, அதுதான் சொல்லுவாங்க விட்ட குறை தொட்ட கரைன்னுவாங்க. கலைகள் வந்தாலும் சரி, உறவுகள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்னமோ அனுபவிக்கணும்னு இருக்கு, கஷ்டப்படுறான், உடம்பால கஷ்டப்படுறான், மனத்தால கஷ்டப்படுறான், விதவிதமா சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த பதற்றம் மொத்தம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புத்திலேயே இருக்கு. வந்து எப்பயோ ஒரு தலைவலி வருது, இல்லாட்டி கை வலி வருது, கால் வலி வருது, ஏதோ ஒரு மூட்டு வலி வருது அப்படின்னா போகும்போது தெரியவே தெரியாது. கரெக்டா? எப்ப தலைவலி போச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டோம். யாராவது கேட்டாதான் சொல்லுவான், என்ன இப்ப எப்படி இருக்கு தலைவலின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கூட ஞாபகப்படுத்தி சொல்லணும். எப்ப போச்சுன்னு தெரியாது. ஆனா இருக்கும் பொழுது தலைவலியா இருப்பதே புத்தி, மூட்டு வலியா இருப்பதே புத்தி, திருகு வலியா வலிக்க வைப்பதே புத்தி. ஏன்னா அங்க ஸ்டஃப்டுங்க, வாசனை கோவில் ஸ்டஃப்டு. அந்த இடத்துல வந்து அந்த இடத்தை நோக்கி, அந்த இடத்தனுடைய தன்மையை நம்ம உள்ள திரும்பினா தானே பார்க்க முடியும். நான் ஏன் இப்படி பதட்டமா இருக்கேன், பசின்னு வந்திருக்கேன், பசி உணர்வு முழுமையா நிறைஞ்சிருந்தானே என்ன ஆகும்? பசின்றது போக போக அது குறையறதையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஒரு ஞானி சாப்பிட்டா ஜென்னுல சொல்லுவாங்க, when I eat I eat, when I touch I touch, when I take I take, when I speak I speak, when I sleep I sleep. ஸ்லீப்பில் நம்மளை மறந்து தூங்குறோம்ல, அந்த மாதிரி காரியத்தில் மறந்து கிடப்பாங்க. ஐ ஈட்டுன்னா சாப்பாட்டு ராமன் மாதிரி சாப்பிடுவார் ஒரு ஜென் மாஸ்டர். ஒருபா பயங்கர சாப்பாட்டு ராமன் மாதிரி சாப்பிடுவார். ஒரு 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 முருங்காவை சாம்பார்ல போட்டுருப்பாங்கன்னா அது கடைசி சக்க பிழிச்சு எடுக்கிற வரைக்கும் சாப்பிடுவாங்க. நம்ம பகவான் ரமண மகரிஷியே அந்த காலத்துல அந்த கீரையெல்லாம் கொண்டு வந்து அதை ஆஞ்சு கீரை கூட்டு இது பண்ணுவாங்க. அந்த தண்டெல்லாம் கொஞ்சம் கெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்க போட்டுருவாங்களாம். அதை கூட போடக்கூடாதுன்னு வரோம். ஏன்னா பொருள்ல இருக்கிற உயிர் வரைக்கும் அதனுடைய பர்பஸ், அதுக்கே விடிவு கொடுக்குறாரு அவர். பொறுமா ஒரு கீரை காம்புனுடைய அந்த தண்டை கூட ஒரு ரசத்துலயோ இதுலயோ ஒண்ணுத்துல போட்டு அதுல ஒரு புதினாலேருந்து ஒரு ரசத்தை வரவழைச்சு, புரியுதா, அதை குடிச்சு சாப்பிட்டு அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல வந்து முழுமை வாழற க்ஷணங்கள் எல்லாம் முழுமை அது நான் இல்லாம இருந்தா தான் முடியும். நான் வந்து அப்படி பேக்கடா புத்தி கவன குகையில எப்ப பாரு மறைஞ்சு ஓட்டி இருக்கு, தேரை ஓட்டுற மாதிரி. அதாவது இலக்கு இல்லாம, ஒரு இது இல்லாம, அடக்குபவன் இல்லாமல், தேரோட்டி இல்லாமல் தேர் ஓடிச்சுன்னா அப்படி இருக்கும், டிரைவர் இல்லாமல் கார் ஓடிச்சுன்னா அப்படி இருக்கும். அப்படி வந்து எப்ப பாரு எல்லாருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள டிரைவரே இருக்க மாட்டான், ஆனா வண்டி ஃபுல்லா ஆக்சிலேட்டரும் இருக்கும், ஃபுல்லா கிளச்லயும் இருக்காது, புரியுதா, கியர்ல இருக்காது, ஃப்ரீயா சுத்திக்கிட்டே இருக்கும், முன்னையும் போல பின்னையும் போல பிரேக்கையும் அழுத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கும் காரணம் இல்லை, புரியுதா. இதுதான் இப்ப இருக்கிற இன்றைய மனிதனுடைய
வாழ்க்கை. அவன் அவன் இயக்கமயமா ஓடுறான், இயக்கத்தை நம்புறான். உள்ள திரும்புறத நம்பல. எல்லாம் வெளியில இருக்கு, உடம்புக்கு வெளியில இருக்கு, காட்சியா இருக்கு, சொற்களா இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டியதுனால வெளில தானங்க இருக்கு, அறிஞ்சிக்க வேண்டியதுனாலும் வெளில இருக்கு, புரிஞ்சிக்க வேண்டியதுனால வெளில தான் இருக்கு. இது மூணுத்தையும் பண்ணுவதே எதுங்க? புரிஞ்சுக்கிறத பண்றது வந்து புத்தி, அறிஞ்சிக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதையும் பண்றது சும்மா வாங்கி போட்டுக்கிறது. புரியுதுங்களா? சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாமே, சும்மா அறிஞ்சு வச்சுக்கலாமே, கேட்டு வச்சுக்கலாமே அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து மனம். புரியுதா? அதுல வந்து கவனம் ரொம்ப இருக்காது. தெரிஞ்சுக்கிறதுலயும் அறிஞ்சுக்கிறதுலயும் கவனம் கூட சேராது. ரொம்ப சும்மா கேஷுவலா அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கொஞ்ச நேரம் வெயிட்டிங் டைம்ல வந்து எதையாவது கவனிச்சு அப்படி கத்துக்கிற மாதிரி. புரியுதுங்களா? அவன் எப்படி பண்றான், அவன் எப்படி ஈயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான்ட்டு அந்த ஈயம் பூசுறவங்க கிட்ட அவனை கூட பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க சில பேர். புரியுதா? அப்படி வந்து இதெல்லாம் அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லாம் இது வந்து புத்தி வந்து ஓயாத இப்போ வந்து கிட்டத்தட்ட 300-400 வருஷமா நம்மளுடைய வெஸ்டர்னைஸ்டு எஜுகேஷன்னால தப்பு இல்லை, ப்ராசஸிங்கே இல்லை உள்ள. நம்ம கிட்ட வந்து எதுக்கு ஏப்ப அதை புரிஞ்சுக்கணும், எதுக்கு ஏன் அதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுப்பவன் யாரு, எதுவுமே தெரியாதுங்க. பொறுப்பா இப்போ ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறாங்க. எங்கேயாவது வந்து உள்ள பத்தி பேசுறாங்களா பிரபஞ்சத்துல? நம்மளோட சாஃப்ட்வேர் இப்படி இருக்கு, கம்ப்யூட்டர் எங்கேயோ போயிட்டு இருக்கு. புரியுதா? மீடியா எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதே மீடியாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த பேர்பட்ட சசங்கங்களை இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க எதானு பண்றாங்களா? இங்கே வந்து மனிதன்கிட்ட எல்லா பதற்றத்துக்கும் அடிப்படை பதற்றமா இருப்பது புத்தியில பதிஞ்சிருக்கிற நான் வாசனைகள். கொஞ்சம் கொஞ்சம் வோல்டேஜ்ல, அதுக்கேற்ற வோல்டேஜ்ல அந்த அந்த ஞாபகத்தை வந்து மனம் எடுத்து கொடுத்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்றதுக்கு தான் போறீங்க. ஆக்சுவலா உண்மையா பசி தான். ஆனா பசிய மிஞ்சின ஏற்கனவே அனுபவித்தவன் ஏதோ ப்ராஜெக்ட் மயமா பேசிட்டு வந்திருப்பீங்க, உங்க ஆபீஸ்லயே சொல்லியிருப்பாங்க. இங்க போய் சாதத்துல கை வச்ச உடனே புத்தி வந்து நிம்மதியா வாழ விடாது, நிம்மதியா சாப்பிட விடாது. அவனை மனம் வந்து ஞாபகப்படுத்திடும். புரியுதுங்களா? போட்டு கொடுக்கும் அது மனம் டப்புன்னு. அந்த ப்ராஜெக்ட் அவ்வளோதான். இங்கே சாப்பாடு வந்து வெறும் மெக்கானிக்கலாக போயிட்டு இருக்கும். அவன் ஹோட்டலில் இருந்தீங்கன்னா அந்த சர்வர் தான் வந்து கேட்பான், ஐயா ரசம் ஊற்றுமா அது ஊற்றுமா கேட்பான். நீங்கள் சாப்பிட்டா தானே. என்னமோ வெட்டி முறிக்கிற மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த இது. ஏன் அந்த உணர்ச்சி, அந்த சாப்பிடுற உணர்ச்சியை மிஞ்சிய பதட்டம் கொண்ட இந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டிய நான் வந்து அதை பற்றி பயத்தில் பீடிச்சிருக்கான். அவன் எதையுமே பார்க்கறதில்ல. நீங்க இந்த எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க, உள்ள வந்து எல்லார்கிட்டையும் அந்த அந்நியன்னு ஒரு படம் வந்தது, அல்ல 2 தான் பர்சனாலிட்டி காமிப்பான். ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு, பர்சனாலிட்டி டிசார்டர்ல 2 பர்சனாலிட்டி. அவன் வீட்டுக்குள்ள அம்பியா இருப்பான், வெளியில வந்தா ரோபோவா ரேமோவா மாறிடுவான். இல்ல இங்க அப்படி இல்லை. சாதாரண குட்டி பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் 100 பேர் 200 பேர் 300 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க உள்ள. காத்தால வாக்கிங் போது ஒரு 10 பர்சனாலிட்டி உள்ள எழுந்து ஆட்டம் ஆடும். புரியுதா? எல்லாத்துக்கும் தனித்தனி ஈகோவனுடைய வீரியம் நல்லா தெரியும். ஒருத்தரை பார்த்தா ஒரு 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 வேகத்துல பேசுவாங்க, இன்னொருத்தரை பார்த்தா ஒரு வேகத்துல வந்து வெறுப்பாங்க, இன்னொருத்தரை பார்த்தா ஓவரா கட்டி பிடிச்சி இதை காமிப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பல ரூபங்கள் இருக்கும். ஏன் எல்லாம் வந்து நவளா தூக்கி போட்டுட்டு இருக்கோம். இது வந்து என்ன பண்ணுது? இப்ப வந்து நீங்க கேட்டு தெளியறீங்க. புரியுதுங்களா? இது வந்து தெளிவு எங்க நடக்கணும்? உள்ளதான் நடக்கும். தெளிவு நிஜமா நடக்கிற இடம் சந்நிதி, குரு சந்நிதி. ஏன்னா அது வந்து அந்த கடந்த ஃபீல்டு, அது ஃபீல்டு. ஏன்னா அங்க தாட்டு இல்லை, எண்ணங்களே கிடையாது, தனி இரட்டை உணர்ச்சிகள் கிடையாது. சொரூபம் மொத்தம்தான் எஞ்சி இருக்கு. சொரூபம்ன்றது தனியா இந்த மனிதனுடைய சொரூபம் இல்லை, உங்களுடைய தனி சொரூபம் இல்லை. சொரூபம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு ஆன்ம பொருள். அது அந்த சந்நிதியில ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். நினைச்சாலே ரேடியேட் ஆகும். புரியுதா? எங்கேயாவது இருந்து நினைச்சிங்கன்னா கூட ரேடியேட் ஆகும். ரேடியேஷன்னா என்ன? உங்களை ஊடுருவி பரவும்,
உங்க மனத்துல வந்து திடீர்னு காரண காரியம் இல்லாமல் ஒரு அமைதி தவழ ஆரம்பிக்கும், அமைதி நிலவும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடிப்படை வந்து நானுடைய வீரியங்கள் வந்து மிஞ்சியவைகளாக அங்க உள்ளன. ஏன் அப்படி இருக்கு? அதுக்கும் பின்னாடி வாசனைகள். அந்த வாசனைகள்ல அனுபவித்தவர்கள் எல்லாம் கம்பல் பண்ணி எங்க வந்து இப்ப வந்து ஒரு கடையில வந்து இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா மீதி கடைகள்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படியே அங்க போய் குமிக்கிறாங்கல்ல. அத போல இந்த நான் வந்து அழுத்தத்தோடு அங்க எழுந்துக்கும் போது மனம் தாமாட்டுக்கு சப்ளை பண்ணும், எல்லா சம்பவங்களையும் கோக்கும். அப்புறம் புத்தியில இருக்கிற மீதி வாசனைகள்லாம் கூட உள்ள சேர்ந்து அப்படியே கம்ப்ளீட் டிஸார்டர். இது ஆக்சுவலா புத்தின்றது எங்க இருக்கு? தலைக்குள்ள கூட கிடையாது. யோசனை தலைக்குள்ள கூட நடக்கல. புத்தின்றதுக்கு முகம் தான் சொல்லுவாங்க லட்சணமா, முகம். புரியுதுங்களா? அதுவும் நெற்றி பொட்டு. அதுதான் ஆக்ஞா சக்கரம்னே சொல்லுவாங்க. ஆக்ஞான்னா என்ன? கட்டளை, ஆர்டர் போடுறது. அப்படி வந்து அது புத்தி மயமாக அது வந்து உள்ள வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு சேர வந்து பாதிக்கும் போது நீங்க வந்து அந்த உணவை ருசிக்க மாட்டீங்க, அந்த காலத்துல வாழ மாட்டீங்க. மொத்தத்துல நீங்க உள்ளுக்குள்ள ஒரு ஜடப்பொருள் மாதிரி அந்த நிகழ்வுகள் உங்களை தாண்டி நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் ரெஜிஸ்டர் ஆகாது. பயம் மாத்திரம் அப்படியே இருக்கும், விட்ட இடத்துல இருக்கும். புரியுதுங்களா? பயம் பெருகவும் பெருகாது, குருவும் இருக்காது. திருப்பி அது வந்து தானே திருப்பி அதே மாதிரி அடுத்த வேளை சாப்பிட போகும்போதும் திருப்பி ஒருத்த தொடும் பொழுதே எல்லாம் இதெல்லாம் வந்து சூழ்ந்துக்கும் உள்ளுக்குள்ள. புரியுதுங்களா? வந்து எல்லாரும் பிச்சு உங்களை எடுக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நானை வந்து கிளியரா வந்து பார்க்கணும். நானை பார்க்கறதுக்கு தான் நான் ஓயாம சொல்றதே வந்து 1 மணி நேரம் காத்தால, நைட்டு 1 மணி நேரம். அது வந்து உருக்கும் எரிக்கும் உள்ளுக்குள்ள. வந்து பார்வையற்ற பார்வை அது, நீங்க பார்க்கல. புரியுதுங்களா? நான் லோக்கலைஸ்டு அப்சர்வேஷன். நான் லோக்கலைஸ்டு என்ன? இந்த புள்ளியிலேருந்து ஜன்னல்லேருந்து நான் பார்க்கல, பார்வையாகவே ஜன்னல் இருந்தா அப்படி இருக்கும். புரியுதுங்களா? வான வெளியே பார்வையா இருந்தா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம அகண்டமாக்கிக்கிட்டே போறோம். அதுல வந்து எத்தனை கோடி வருஷமா நம்ம இந்த 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 புத்தியும் மனமும் அகந்தையும் புலன்கள் மயமா சுத்திக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? மனத்தை வந்து கம்ப்ளீட்டா நாசம் பண்ணணும், இல்லாம பண்ணணும். இல்ல ஆழ்ந்த வர்க்கத்துல அது இருந்ததுன்னா ஆழ்ந்த வர்க்கமே இருக்கக்கூடாது, எல்லாமுமே மன உலகமா இருக்கணும். அப்படி இல்லையே, ஆழ்ந்த உலகத்துல பிளிஸ் இருக்கே, நாம் அனுபவிக்கிறோமே, எந்த பிரச்சனையும் இல்லையே. இங்க நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கறதே நம்மளுடைய ஆழ்ந்த வர்க்கம் தான். நான் இருக்கேன், உன்னுடைய மனம் நான் கிடையாது, உன்னுடைய புத்தி நான் கிடையாது, உன்னுடைய அகந்தை நான் கிடையாது, உன்னுடைய எந்த விதமான அனுபவங்களும் நான் கிடையாது, காலம் கிடையாது, தேசம் கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது, நீ கிடையாது, உன்னுடையது கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் மாத்திரம்தான் இருக்கேன் அப்படின்னு ஒரே ஒரு நான் தான் இருக்கு. அந்த நானை நோக்கி நம்ம திரும்பணும். அது பேர் ஆன்ம ஞானம். ஆனா அதுக்கு போற வழி பூரா அந்த உள்ள போய் நின்றுகிட்டே இருக்கிறது. இந்த பொய் நான் தான் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு சரக்கு என்ன? பொய் கூத்து ஆடுறவன் தான். அவன் என்னென்னவோ வந்துகிட்டு இருக்க போறான். அவனோட அவன் வரும் பொழுதே வந்து அவனை வந்து கண்டுக்கிட்டால் போலவும் காமிச்சு கூடாது, கண்டுக்காத மாதிரியும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் பார்வையற்ற பார்வை. உணர்ச்சி வரும், யாருக்கோ நடக்கிற மாதிரி பார்க்கணும். அவங்கள சாப்பிட விடாம பண்றது இல்லை. இதை நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா சாப்பிடுவீங்க. ஏன்னா உள்ளே வராது, அது நீங்க சாப்பிடும்போது வராது. சில பேர் கிளீனா போட்டுருவாங்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு வாசல்ல கார்டு போட்டுடுறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க காத்தாலையும் நைட்டும் உட்கார ஆரம்பிக்க எந்த வேலையில ஈடுபட்டிருக்கீங்களோ அந்த வேலையில நீங்க, அதாவது நீங்க பண்ணுபவராக கூட இல்லாமல் செய்தல் நடக்கும். இப்போ அப்படி மாறிடும். புரியுதுங்களா? புத்திய கடந்த நிகழ்வுகளாகவே நீங்க இருப்பீங்க. உணர்வு மயமாகவே அதுவே வந்து நீங்களாக மாறி உங்க கைகளாக மாறி நடத்துவிக்கும். ஏற்கனவே அதுதான் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அது யாரும் தெரியாம நம்ம என்ன பண்றோம்? தெரியாம போய் அதெல்லாம் தொட்டுட்டோம், நானோட சேர்த்து போட்டோம், தப்பா போச்சு.
இப்போ அது நேரடியாக உங்ககிட்டயே அந்த 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 ஸ்பேஸ் வந்து பெருக ஆரம்பிக்கும். பார்வையற்ற பார்வை வந்து கவனம் பெருகிக்கிட்டே போகும். அந்த கவனம்னு கூட சொல்லக்கூடாது, வெறுமனே உட்காரணும், சும்மா உட்காரணும், சும்மா உட்காரணும், தைரியமா உட்காரணும், நிறுத்தணும், திரும்பணும், நிறுத்தணும், திரும்பணும், எந்த பேச்சையும் நிறுத்தணும், எந்த பேச்சும் தொடரக்கூடாது. விட்டுட்டோமேன்னு போய் எட்டி எட்டி ஓடி ஓடி பின்னாடி துரத்தி போய் பிடிக்க கூடாது. எண்ணங்களையோ உணர்ச்சியோ கம்ப்ளீட்டா பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு மாறா என்ன பண்ணணும், எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அதை பொத்து பொத்துன்னு விடணும். அப்புறம் என்ன நடக்கும், பெரிய அற்புதம் நடக்கும். என்ன அற்புதம்? நீங்க வேலையில இறங்குறீங்க தெரியுமா, எப்படி மயங்கி நீங்க பண்ணீங்கன்னே தெரியாது. சினிமாவில் வர கேரக்டர் ரோல்ஸ் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கதாபாத்திரம்னு சொல்லுவாங்க. பாத்திரத்தோட அதை ஒப்பிடுறாங்க. அந்த கதை கருவுக்கு அந்த கேரக்டர் ரோல் அந்த பாத்திரம் அளவுக்கு தான் அது பண்ணணும், ஓவராகவும் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அந்த பாத்திரம் அளவுக்கு தண்ணி நிரம்புது இல்ல. ஒரு வளைஞ்ச சொம்புல, கழுத்து சின்னதா இருக்கிற சொம்புல அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குறுகி நிக்குது இல்ல. அத போல அந்த கேரக்டர் அங்க கரெக்டா ஃபில்லப் ஆகணும். கதாபாத்திரம் மெருகேறணும்னா, கலைத்திறன்கள் மெருகேறணும்னா, எல்லா கலைகள் திறமைகள் எல்லாம் மெருகேறணும்னா, அப்புறம் நீங்க வந்து ஆன்ம ஞானமும் அடையணும்னா ஒரே மார்க்கம். சும்மா இரு சொல்லறல இருந்தீங்கன்னா காத்தால 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், காரண காரியம் இல்லாம, அதுக்கு கூட இலக்கு வைக்க கூடாது. அதுக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் எதுக்கு பண்றேன்னா அப்படின்லாம் போய் பெரிய திட்டம் எல்லாம் போட்டீங்க வச்சுங்க, உங்க அகந்தா வந்து நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ உட்கார்றையா பாத்துறேன்னோ. புரியுதுங்களா? நீங்க ஒண்ணுமே கண்டுக்க கூடாது. அதனாலதான் 24 hours பண்ணுங்கன்றேன். 24 hours வேலையை போட்டுட்டு பண்ணுங்கன்னு நான் சொல்ல, வேலைகளோடையும் பண்ணுங்க. ஆனா கிளியரா மார்னிங் 1 hour, நைட் 1 hour உட்காருங்க. பிஃபோர் இது பெட் டைம் உட்காந்து அதை பார்த்துட்டு மற்ற சமயத்துலலாம் அது பரவ ஆரம்பிக்கும். தூக்கம் வரலன்னா வெறும் உட்காந்துக்கிட்டு இருங்க. காரண காரியம் இல்லாம உட்காந்துங்க. காரணம் காரியம் இது நானுக்கு பிடிச்ச வார்த்தைகள். புரியுதுங்களா? எல்லாரும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல நம்ம பண்ற காரியங்களுக்கெல்லாம். நான் ஏன் அதை பண்ணேன்னா, நான் ஏன் அதை பண்ணலைன்னா, நான் அதை ஏன் சொன்னேன்னா சொல்லலைன்னா, எல்லாத்துக்கும் உள்ள பஞ்ச கோஷ அசைவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். நோ நோ மோர் டாக்கிங், நோ மோர் டூயிங், நோ டூயர்ஸ், நோ டாக்கர்ஸ். ஒண்ணுமே கிடையாது. வெறுமனே உட்காரு, நிறுத்துறது, அப்படியே கண்டினியூட்டியை அறுத்து போடுறது. புரியுதுங்களா? பர்ஃபெக்டா போகும் வாழ்க்கை. சரியா? இந்த கேள்வியை தொட முடிச்சுக்கலாம்.